கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக மதுரை சபையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி அன்பையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது அது ஒரு வருஷம் இருக்குங்களா? சரி, ரைட். சரி, நீண்ட நாள்னே வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஒரு சகோதர ஐக்கியத்திலையும் அன்பிலையும் இந்த ஒரு நாள் கூடுகளையும் கலந்து கொள்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளுக்கான ஒரு தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது எதிர்பார்ப்பு என்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் என்ன செய்ய போறோம்னா நம்ம பாடத்தை பார்க்க போறோம். இந்த பாடத்துக்கு உண்டான ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அதாவது, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன், ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீட்டுக்கு வரும்போது வந்த உடனே, வாப்பா இவ்வளவு தூரம் வேலை பார்த்து வந்திருக்கிறிய, ஒரு வாட்டி சாப்பிட்டு போ அப்படின்னு உடனே சொல்லிடுவாரா? இப்ப நம்ம வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு சகோதரர்களோ சகோதரியோ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே யாரு வீட்டுல இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றது வழக்கம்னு பாத்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீயாவது என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எஜமான் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரா? அப்படின்னா சொல்றது இல்ல. ஏன் அப்படிங்கிறத தொடர்ந்து வாசிக்கலாம். சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான். எஜமான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ணு, இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிற, வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே நீ உட்காரக்கூடாது. நீ என்ன பண்ணா நேரா போய் சாப்பாடு செய். சாப்பாடு செஞ்சுட்டு எனக்கு அந்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் கொடு. அந்த சாப்பாடை கொடுத்து நான் சாப்பிடுற வரைக்கும் நீ எனக்கு என்ன பண்ண சாப்பாடு பரிமாறு, ஊழியம் பண்ணுன்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு வாசிக்கலாம் தொடர்ந்து. 9ஆம் வசனம். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்த ஒரு ஊழியக்காரன் வந்த உடனே சாப்பாடு செஞ்சு தன்னுடைய எஜமானுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து அந்த எஜமான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சாப்பாடு பரிமாறி, அந்த காலத்துல அந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்குமா? எதுவும் இருக்காது. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, விசிறி விடுறாரு. நல்லா விசிறி விட்டு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கவனிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேங்க்ஸ் கூட அவர் என்ன பண்றது இல்லை, அந்த எஜமான் ஊழியக்காரனுக்கு சொல்றது இல்லை. அதனாலதான் அந்த உபச்சாரம் செய்வானோ அப்படின்னு அர்த்தம். ஒரு நன்றி சொல்வாரா அப்படின்னு நன்றி என்ன பண்றது இல்ல, அவர் சொல்றது இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஊமையில என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். அப்போ நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊமை. ஊமைன்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் எங்க போயிடலாம், அப்போ பேசிக் கிளாஸ் போயிடலாம். ஊமைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஜாட பேசுறது. சரிங்களா? ஓவியங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாட பேசுறது. பாருங்க, ஒரு மெரூன் கலர் சட்டை போட்டு ஒருத்தர் ஹைட்டு கொஞ்சம் கம்மியா தேவையில்லாம் முதல்ல இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், அது யாரு பாத்தீங்களா? இதுதான். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் ஊமைனா. இதுதான் நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா. இப்படித்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை ஊமைகள் பேசியிருக்கிறார்? 39 ஊமைகள் நேரடியா பேசியிருக்கிறார். ஊமைகள் வாக்கியங்களாகவும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அப்படி பேசின ஒரு விஷயத்தை தான் இப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஊமைக்குள்ள என்ன இருக்குது? சகோதரர் கரெக்டா சொல்லிட்டாரு.
இதுல எதுதான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். ஏன் இதுக்குள்ள அந்த ரகசியத்தை வச்சிருக்கிறார், பரலோகத்துக்கு போகக்கூடிய ரகசியத்தை வச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசின அத்தனை உவமைகள்லையும் ஒரு சுவாபம் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு சுவாபத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அது எந்த சுவாபம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம எப்ப பிறந்தமோ பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த ஒரு சுவாபம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அந்த சுவாபத்தை சரியான சுவாபமா இருந்துச்சு அப்படின்னா அது தெய்வீக சுவாபத்துக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். ஒருவேளை அந்த சுவாபம் சரியில்லாம போயிருச்சு அப்படின்னா சரி பண்றதுக்கு தான் இந்த பாடம். ஏற்கனவே சரியா வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பாடம் மேம்படுறதுக்கு கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். சரிங்களா? இன்னும் அந்த கேரக்டர் டெவலப் பண்றதுக்கு அது என்ன அப்படிங்கறத என்ன செய்ய போறோம், இந்த ஒரு பாடத்துல பார்க்க போறோம். அப்போ ஒரு புது சிருஷ்டிக்கான சுவாபம் என்ன, இங்க சுவாபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு புது சிருஷ்டிக்கு உண்டான சுவாபம் என்ன, அந்த சுவாபத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், கேரக்டர் காட்டணுமா? சரி, இப்பதான் என்ன செய்ய போறோம்னா அதை பத்தி பார்க்க போறோம். அப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தை பொறுத்தளவு, இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்துல இப்ப வாசிக்கப்பட்ட இந்த உவமைக்கு முன்னால எத்தனை வசனம் இருக்குது கவனிக்கலையா? அப்போ லூக்கா இந்த 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தான் நம்ம வாச்சோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை வசனம் இருக்குது? 6 தான் இருக்கு. கணக்கு தெரியாதா அப்படி கேக்குறீங்களா? சரி, 6 தான் இருக்குது. முதல் 2 வசனத்துல எதை பத்தி இங்க சொல்லி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அன்பை பத்தி அங்க என்ன விஷயம் இயேசு கிறிஸ்து வந்து அங்க சொல்றார். அன்பு வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? 2வது பாத்தீங்க அப்படின்னா எதை வந்து அங்க சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது, மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எதுலதான் வரும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குணத்துலதான் வரும். சரிங்களா? இப்ப பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் இப்ப என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னவா இருக்கும் அது? என்னவா இருக்கும்? நம்முடைய குணம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்முடைய கிரியைகளை வச்சுதான் தேவன் நமக்கு தெய்வீக சுபாவத்தை கொடுக்கிறாரா? நம்முடைய கிரியைகளை வச்சுதான் தெய்வீக சுபாவத்தை கொடுக்கிறாரா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அப்போ நம்ம நிறைய ஊழியங்கள் போயிட்டு இருக்கிறோம், நிறைய பேசிக் சப்ஜெக்ட் நம்ம சொல்றோம், அதுக்கு உண்டான எஃபோர்ட் நிறைய போடுறோம். ஒரு சகோதரன் சகோதரிக்கு உடம்பு சரியில்லாம பாக்குறோம். சரிங்களா? எந்த ஒரு சபை காரியத்துல ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன பண்றோம், முன்னின்று பாக்குறோம், எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி பண்றத வச்சு தேவன் தெய்வீக சுபாவத்தை நமக்கு தருவாரா மாட்டாரா? அது மட்டும் பத்தாது. ஆனா இதுவும் ஒரு பாட்டு. கண்டிப்பா கிரியை இருக்கணும். ஆனா இது பண்றதுனால தேவன் கொடுக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறது இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஊழியம் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊழியம் பண்ணாங்க. எப்போ? இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே. அதனாலதான் அவர் ஊமைகள்லாம் பேசும்போது எதை பத்தி தான் எப்படிதான் பேசுறான்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப பரிசேயர் வேதபாரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, சதிசேயர்கள், இவங்களை பார்த்து கூட சில விஷயங்கள் என்ன பண்றாரு, ஒரு திருச்சபை எப்படி இருக்கணும்ன்றத அவர் என்ன பண்ண இன்டைரக்டா அவர் சொல்ல வர்றார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த வசனம். வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 15. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக. இப்ப என்ன பண்றாங்களாமா, இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஒரு மனுஷனை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு, அதாவது அன்னைக்கு இருந்த காலப்பகுதியில சத்தியத்தை சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம்னு வச்சுங்களா. சரிங்களா? இது வந்து தப்பா கூட இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு தவறான ஒரு போதகம். ஆனா அவங்கள பொறுத்தளவு இதுதான் என்னது, ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்களாமா, சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வசதிகள் அன்னைக்கு என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கடல் வழியா போய் அநேக இடங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்றது.
இந்த மாதிரி பூமி முழுக்க சுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. யாரு? இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும். அப்படின்னா நாம செய்யறதை விட அன்னைக்கு செஞ்ச ஊழியம் அதிகமா குறைவா? உண்மையிலே அதிகம் தான். சரிங்களா? ஆனா அவங்க பண்ணுனது சரியா அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா இவங்க ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா உலகம் முழுக்க போய் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஊழியம் பண்ணி இவங்களுடைய மார்க்கத்தால் ஆக்கியிருக்கிறாங்க. அப்படி ஆக்கினவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா இவங்க பண்ணுன விஷயத்துல ஏதோ ஒரு மாறுபாடு இருக்குது. அது என்னங்கிறத வாசிக்கலாம். அடுத்த வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இப்ப என்ன பண்றாங்களாமா, இவங்க பண்ண ஊழியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படையா மத்த சகோதரர் பார்க்கும்போது பாராட்டுற மாதிரி இருக்குது. மத்த சகோதரர் பார்க்கும்போது எப்படின்னா, பண்ணுனா இப்படி ஒரு ஊழியம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. நிறைய தாளந்துகளை செலவு பண்றாங்க. இவங்கள்ட்ட இருக்க பணங்களை செலவு பண்றாங்க. எல்லா இன்ஃபுளுன்ஸையும் என்ன பண்றாங்க, அதுக்கெல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க மனுஷன் பார்க்கும்போது ரொம்ப ஹைலைட்டா இருக்குது. தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம பார்க்கும்போது வெளிப்படையா பார்க்கிறோம், சரிங்களா? ஆனா உள்ள பார்க்கக்கூடிய மைண்ட் யாருக்கு மட்டும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன். அந்த மைண்டை வச்சுதான் நீ பண்றது வேஸ்ட்ன்னு சொல்றாரு. அதை வச்சுதான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க உங்களை மனுஷருக்கு முன்னாடி நீங்க நீதிமான்களா காமிச்சுக்கிறீங்க. ஆனா உங்களுடைய மனசு எப்படி இருக்குது? ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப மனுஷருக்குள்ள மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பா எப்படி இருக்குதா? அருவருப்பு. எப்படி அருவருப்புனா என்ன அர்த்தம்? எப்படி சொல்றது அருவருப்புனா? பிடிக்காத விஷயத்த இது ரொம்ப சிம்பிளா இருக்குது. அதாவது உதாரணம் நானே சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், ஒண்ணு புதுசா சொல்ல போறது இல்ல. இப்போ ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. அப்ப என்ன உதாரணம் உங்களுக்கே தெரிஞ்சு இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா கதை கேட்கறது நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால. சரிங்களா? ஒரு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சில பேருக்கு பத்தாம போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம சகோதரர் சொல்ல ஒன்னா இருக்கிறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு பத்தல. ஏன்னா இவங்களும் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டாங்க. இந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கு. சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பஸ்ல. திடீர்னு என்ன ஆயிடுச்சு? வாமிட் வந்துருச்சு. அவங்க மேலேயே அவங்க வாமிட் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு என்ன மைண்ட் வருதுன்னா, இத்தனை சகோதரர்கள் சாப்பிடுற சாப்பாடு நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி சாப்பிட்டது வெளியே வந்துருச்சு, இது என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா? இப்ப உங்க முகம் எப்படி இருக்குது? ஒரு மைண்டுக்கு ஒரு விஷயம் ஓடுதா? இதுக்கு பேரு தான் அருவருப்புன்னு சொல்றாரு. இப்படித்தான் தேவன் என்ன பண்றாராமா, நம்மளை பார்க்கக்கூடிய விதம் இப்படித்தான். நாம மனுஷருக்கு முன்பாக ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு நம்முடைய மைண்ட் சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா தேவன் நம்மளை இப்படித்தான் பார்ப்பார். அருவருப்பை யாரும் அடிக்கடி பார்க்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆமா. இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், முகத்தை அடுத்த வார்த்தை கேட்க மாட்டோம். அப்படின்னா தேவன் அவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தப்பு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா இப்படித்தான் பார்ப்பார். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேத பாரர்களும் பரிசேயர்களும் ஊழியம் செய்யும் போது இவங்களுடைய மைண்ட் சரியில்லாம போயிடுச்சு. இவங்களுடைய மைண்ட் எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் என்ன பண்ணி இருக்குது, நிறைஞ்சிருக்குது. சரிங்களா? இது யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு நல்லா இருந்திருக்கிறா? நல்லா தெரியும். அவனுக்குள்ள இருந்தது இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அதனாலதான் அவர் சொல்லும் போது என்ன சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வசனத்தை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? இது யாருக்கு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, தான் பெற்காத மகன் யாரு, தீமோத்தேயுக்காக சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசனம் தான். யார் சொல்றா? யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எப்படி மகன் சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் மட்டும் மகன் சொல்றது. யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ அத்தனை பேரையும் மகன் சொல்றது இவருடைய ஸ்டைல். சரிங்களா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அங்க தீமோத்தேயு, இன்னைக்கு யாரு?
இன்னைக்கு நம்ம நமக்கு தான் சொல்றோம். என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, தகப்பனுக்கு பிள்ளையை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூடிய சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? என்னைய மாதிரியே இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு கூட வாசிக்கலாம் பாருங்களேன். 20 வசனம் வாசிக்கலாம். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாக விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் பாத்தீங்களா? இதுக்கு மேல என்ன சொல்றது? நான் என்ன யோசிக்கிறேனோ, தேவனுக்கு எப்படிலாம் பலி செலுத்த விரும்புறனோ அதை அப்படியே அவன் யோசிக்கிறான். அதான் விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது மைண்ட் எப்படி இருந்துச்சு? தலையாட்டக்கூடாது. பதில் கேள்வி பதில் சொல்லணும். நல்லா இருந்துச்சு. வேற என்ன ஆச்சரியம்? ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? மார்பிளா இருந்துச்சு, டைல்ஸா இருந்துச்சு, மொசைக்கா இருந்துச்சு. வேற அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. அப்ப மைண்ட் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் வைராக்கியமா இருக்கணும், தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படியணும், சாத்தானுக்கு எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது, அவனோட மைண்டுக்கு தீனி போட்டுற கூடாது. இப்படி நம்ம பல விஷயம் யோசனை பண்ணுமா? இப்படி யோசனை பண்ணிட்டு இருந்த அந்த யோசனைக்கு இப்ப கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியணுமா அப்படின்னா கீழ்ப்படியது இல்ல. அப்போ இந்த மாதிரி கீழ்ப்படியாத இந்த வசனம் கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாரும் எப்படி வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா, நாங்க இனிமேல் எங்க வந்திருக்கோம், இதோ உங்களுடைய சித்தம் செய்ய அப்படி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் முன் வச்ச காலம் பின்னாடி என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. முன்னாடி போகும்போது விழுகலாம், அது மாம்ச பலவீனம். தூக்கி விடுறதுக்கு பின்னாடி கண்டிப்பா பின்னாடி இருந்து ஒருத்தர் தூக்கி விடுவார். ஆனா முன் வச்ச காலம் என்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பின் மட்டும் வச்சிடக்கூடாது. சரிங்களா? அதனாலதான் அந்நிய நுகத்தோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. அப்ப அதுக்கு நல்ல உதாரணங்கள்லாம் அதுக்கு சொல்லியிருப்பார். மிருகத்தை கூட அங்க ஒப்பிட்டு அந்த இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பார். ஒரு கழுதையும் ஒரு மாட்டையும் வந்துட்டு ஏறு போட்டுனா அது எப்படி போகும்? அவ்வளவுதான். ஆனா நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போகாது. இது மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா இப்படி போயிடும் வாழ்க்கை. சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பிள்ளைகளா இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நான் பார்க்கும்போது, என்ன மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னா பலி செலுத்தணும்னு நினைக்கிறார், அடி வாங்கணும்னு நினைக்கிறார், எப்படியாச்சும் இந்த சுவிசேஷ பிரசங்கம் பண்ணியே ஆகணும், இவரு மாதிரியே ஜெயிலுக்கு போகணும். சரிங்களா? ஜெயிலை 4 பேருக்கு சத்தியம் சொல்லணும். எல்லா விஷயங்களும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படித்தான் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு புது சிருஷ்டியுடைய மைண்ட் இப்படித்தான் இருக்கணும். அப்படி மைண்ட் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஆனா இதே மாதிரி யார் முன்னாடி இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பல பாடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படி பார்த்திருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மைண்ட் ரொம்ப தூரமா போயிடுச்சு. அதனாலதான் அதுல ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கலாம், கூட 29 எடுத்து வாசிங்களேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கலாம். ஆமா, அது ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தேவனை பாடி இருக்கிறாங்கன்னா நல்லா பாடி இருக்கிறாங்க, பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறாங்க. ஆனா மைண்ட் என்ன இருக்குது? நம்ம கூட இங்கேதான் உட்கார்ந்துருப்போம், ஆனா இங்க இருக்க மாட்டோம். நல்லா பாட்டு பாடுவோம், நம்முடைய பாடி மட்டும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்க இருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில நேரத்துல போயிட்டு வந்துறீங்களா வெளியில, அந்த மாதிரி அவங்க எப்பவுமே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாடுறாங்க, கர்த்தருக்கு நல்ல பாட்டுலாம் பாடுறாங்க, நல்லா சில நேரத்துல கீழ்ப்படுறாங்க, ஆனா மைண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்குது. யாரெல்லாம் தூரமா இருக்காங்க சொல்லியிருந்தாங்களோ அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது? ரொம்ப பக்கத்துல இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா 2 ஸ்திரீகள் எடுத்துக்கலாம்.
எப்ப பார்த்தாலும் அவங்களை சொல்லாதீங்க. யார் உங்க வீட்டுல இருந்து பேர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி? அப்படி இல்லை இல்ல. ஒரு சமாரிய ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்முடைய ஆண்டவர் எங்க என்ன பண்றாரு? தாகத்துக்கு எனக்கு வைத்தான் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா யாரு? சமாரியர்கள்னா யாருதான்? புரஜாதிகள் தான். இப்போ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பண்றத அப்பவே பண்ணிருக்கிறாங்க. நம்ம பண்றது இல்ல, உலகத்துல பண்றாங்க. ஒருத்தவங்க திட்டணும் அப்படின்னா சமாரியன்னு சொல்லி திட்டுவாங்க. இன்னைக்கு வேற ஒரு கேஸ் வைங்க, அது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை இழிவா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாரியர்கள் அப்படின்னு பேரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒதுக்கப்பட்டவங்க, ஒரு புரஜாதி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சமாரியர்கள். அந்த கண்டிஷன்ல இருந்தவங்க. இந்த சமாரிய ஸ்திரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புரஜாதிகளுக்கு கண்டிப்பா ஒரு காலத்துல என்ன வரப்போகுது? இந்த சத்தியம் ஒரு மேன்மையான அழைப்பு வரும் அப்படிங்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஊமைக்குள்ள, அந்த ஒரு நடந்த சம்பவத்துக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சிருந்தார். ரெண்டாவது ஸ்திரீ நமக்கு நல்லா தெரியும். அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அங்க யூத ஜனங்கள் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏகப்பட்ட விஷயம் அவங்க என்ன பண்றாங்க? டேபிள்ல வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிக்கிறத பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ ஏன் நின்று இருக்கிற? நீ நிக்க கூடாது. ஏன் அப்படின்ட்டா, நான் பசிக்குது சாப்பிடுறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி அப்பத்தை எடுத்து என்ன பண்றது இல்ல, நான் இப்படி போறது இல்லை அப்படின்னு சொன்னவனே, இந்த அம்மா சொன்ன பதில் நம்முடைய ஆண்டவரவே என்ன பண்ணிருச்சு? மாத்திர அளவுக்கு ஒரு ஒரு வார்த்தை, நீங்க சொல்றது உண்மைதான், நாங்க நாய் தான், கீழே கிடக்கிறத சாப்பிடுங்க நாய், மிச்சம் மீது கீழே கிடக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டா போதும் எங்களுக்கு, நீங்க புதுசால எங்களுக்கு தர வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒண்ணு கையால ஒரு மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தை நம்முடைய ஆண்டவரை தொட்டுச்சு. அந்த அம்மா வேற யாரும் இல்லைங்க, அது நாம தான். அதான் சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணும்? உன்னுடைய விசுவாசம் ஓகே, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்க தான் என் புள்ள, நான் சொல்றதை கேட்டு நடங்க, என் சொத்தே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரிவிலேஜ் கொடுத்து வச்சிருந்தாலும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டாங்களா? கேட்கிற மாதிரி இல்லை. அவங்க மைண்ட் ரொம்ப தூரமா இருந்துச்சு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5வது வசனம். அதனால் கர்த்தர் வருமானமும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனா உண்டாகும். இப்போ சில பேர் பண்றதே தெரியாது, ஆனா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நல்லா பண்ணிருப்பாங்க. ஆனா வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு டெரராவே காமிச்சிருப்பாங்க. அப்படித்தான் இருக்கும். முந்தா நாள் கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது ஒரு பாடம் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த பாடம் பாதிதான் கேட்டேன், அவ்வளவுதான் கேட்க முடிஞ்சது. அந்த பாடத்துல ஒரு சகோதரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த பிரிவினைகள் வர்றதுக்கான விஷயத்த பேசுறாரு. ஏன் பிரிவினை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தின் நிமித்தம் அங்க ஒரு பிரிவினை வருது. சில பேர் வந்துட்டு சத்தியத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, இது ஒரு டைம் தானே, இல்ல வந்து நம்ம சகோதரன் அப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. இங்க காம்ப்ரமைஸ் ஆகாம சத்தியத்துக்காக மட்டுமே நிக்கக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்களாமா, அந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில இருந்து விலகி போயிடுறாங்க. இப்படித்தாங்க ஒரு பிரிவினை வருதுன்றது அந்த படத்துல சகோதரர் சொல்றாங்க. அப்போ இங்க பார்க்கும்போது தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலப்பகுதியை வச்சிருக்கிறார். அந்த காலப்பகுதிக்குள்ள நாம யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாம் மறைவா இருக்குது. அது ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார்? நல்லது பண்ணியிருந்தா ராஜ்யத்துல மகிமையுள்ள சிங்காசனம் உட்கார வைப்பார். சரிங்களா? தவறு பண்ணியிருந்தா மேலையும் இருக்க மாட்டாரு, பூமியிலையும் இருக்க மாட்டாரு. அப்போ அவங்களுக்கு உண்டான பலனை அவங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். இது யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கு? மனுஷர் காணும்படியாக ஊழியம் செய்யறவங்களை பத்தி பேசிட்டு. சரிங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட மைண்ட் எப்படி இருந்துச்சு? அவர் எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில இந்த ஒரு ஊழியங்களை அவர் பண்ணார்
அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பண்ண விஷயம். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரை இந்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷர்கள் மகிமைப்படுத்தும்படி நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களை அப்பான்னு சொல்ற மாதிரி, உங்களுடைய நாமம் மையப்படுற மாதிரி நான் இந்த பூமியில என்ன பண்றேன், நான் வாழ்ந்து காமிக்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிதான் அவர் முழுசா தன்னை முழுவதும் கீழ்ப்படிந்தவரா ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவருடைய திட்டத்தை அழகா நிறைவேற்றி காமிச்சு. இப்படித்தான் யார் இருக்கணும், நாம இருக்கணும். தலை என்ன சொல்லுதோ அதைத்தான் என்ன கேட்கணும், சரீரம் கேட்கணும். சரிங்களா? இப்ப தலை வேற மாதிரி யோசனை பண்ணி உடம்பு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எப்பவுமே தலை ஆக்டிவா தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்க இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன். அதை நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், பண்ணி முடிப்பேன். அப்போ என்னை பின்பற்றக்கூடிய நீங்களும் சொல்றாரா? பேதுரு கேட்கும்போது எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னைய பின்பற்றி வந்த உங்களுக்கு என்ன பண்ண போறேன், நான் எங்க அப்பாவோட சிங்காசனத்துல இருக்கிற மாதிரி நீங்களும் என்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? சீட்டு எத்தனை சீட்டு இருக்குது? அது உட்கார்றதுக்கான இடம் ஒண்ணுதான். ஒண்ணுனா சீட்டு ஒரே சீட்டா அப்படின்னு அப்படி யோசிக்க கூடாது. அந்த இடம், அந்த நிலைமை எத்தனை சொல்றாரு. சரிங்களா? அந்த சாகாமை அழியாமையில சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு இடம் தான் சொல்றாரே தவிர சீட்டுன்னா வந்துட்டு அந்த ஒரு சீட்ல இப்படி மேலே ஏறி உட்கார்றது கிடையாது. புரியுதுங்களா? அங்க அந்த அத்தனை பேருக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாகாமை. அந்த இடத்த நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், தரேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த பூமியில வாழ்ந்து அப்பாவை மையப்படுத்தணும், என்னை பின்பற்றக்கூடிய நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குது, மைண்டு தான் ரொம்ப பிடிக்குது. அந்த மைண்டு தெளிவா இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், எங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். இதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் ஓகே, நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தேன், தேவனுக்காக கரெக்டா கீழ்ப்படிஞ்சேன், கர்த்தருக்கான பலியை நான் சரியா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சகோதரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? வாசிக்கலாம், அவங்கள கூட வாசிக்கலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. பாருங்க, இப்ப சவுல் என்ன சொன்னாரு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க கர்த்தர் பத்தி என்ன சொன்னாரு, நான் சவுல ராஜாவாக்கினது எனக்கு எப்படி இருந்துச்சு, மனஸ்தாபமா இருக்கிறது, ரொம்ப மனஸ்தாபமா இருக்குது. ஏன்? அபிஷேகம் பண்ணது யாருதான், அவருதான். தேவன் சொல்லிதான் அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ண மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்கன்னா, ஒரு வேதனை உண்டு பண்ற மாதிரி மனுஷன். இந்த வார்த்தை எப்ப சொன்னாரு, இந்த வார்த்தை எப்ப சொன்னாரு, எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இந்த வார்த்தையை வேற எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முதலாம் உலகத்துல மனுஷனை படைச்சதுக்காக வேதனைப்பட்டார் இல்லையா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு மோசமான செயல். அதனாலதான் இந்த ராஜாவாகினது, சவுல ராஜாவாகினது எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்ப எந்த அளவுக்கு அந்த சாமுவேலுக்கு அந்த மன வேதனை இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி அவர் நடந்திருப்பார். அப்படி என்னதான் அவர் பண்ணாரு, ரொம்ப முக்கியமா அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவர் கர்த்தருக்கு முன்னாடி கீழ்ப்படிஞ்சவர் தான். கர்த்தர்கிட்ட கேட்காம எந்த விஷயத்தையும் அவர் பண்ணவர் அல்ல. அவர் கேட்டுதான் பண்ணுவார். ஒரு யுத்தத்துக்கு போறா இருந்தாலும் சரி, இல்ல இவருடைய சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருத்தான் கொடுத்தாரு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு தான் கொடுத்தார். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ இந்த நான் தான் ராஜான்னு சொல்லி முடிவெடுத்தாரோ, அதுக்கு முன்னாடி தேவன் என்னை ராஜா ஆக்கினார் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. எப்ப இவரை நான் தான் ராஜா, நான் தான் இந்த ஜனங்களை வந்து ஆளுகை பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் எப்ப வந்துச்சோ, அப்பதான் அவருடைய இவர் என்ன பண்றாருன்னா தேவனுக்கு விரோதமா தப்ப வாசிக்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி,
நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். பாருங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினேன்னு சொல்றாரு. ஆனா 11ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, அவனால நான் மனசு கஷ்டப்பட்டதான் அந்த அளவுக்கு மோசமான ஒரு பலி செலுத்துற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்ப பலி செலுத்துறது ரொம்ப முக்கியமான, அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். பலி செலுத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் விரும்பக்கூடிய விஷயமும் அது ஒண்ணுதான். அந்த விஷயத்தவே தப்பா பண்ணிட்டான், இல்ல தேவன் விரும்பாத மாதிரி பண்ணிட்டான், இல்ல தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடியவனுக்கு பண்ணிட்டான். இப்ப பண்ணுனது யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு தான். அது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சாத்தான் தான். தேவன் சொல்ற எந்த விஷயத்தையும் யார் கேட்கறது இல்ல, சாத்தான் கேட்கறது இல்ல. அப்ப இவரு என்ன பண்ணல, கேட்கல. இப்ப யாருக்கு தான் பலி செலுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப சாத்தானுக்கு பலி செலுத்தினா தேவன் சும்மா விடுவாரா? அதனாலதான் முதலாவது உலகத்துல அங்க சாத்தானோட இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுனால தேவன் மனஸ்தாபப்பட்டார். இங்கேயும் அந்த விஷயம் நடக்கும்போது என்ன பண்றார், தேவன் மனஸ்தாபப்படுறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் சில வசனங்களை தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலைக்கு அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் தான் அப்படியே கூட வந்திருக்கிறார். தேவனுடைய சாயல் அவங்களை அப்படியே வழிநடத்திட்டு போயிருச்சு. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒரு விளக்கங்கள்லாம் வரும். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த எகிப்துல இருந்து இந்த ஜனங்களை வழிநடத்தி போற விஷயம், சின்ன சின்ன விஷயத்த கூட நமக்கு பல பாடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில இவங்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அழகா கூட்டு வராங்க. இவங்க தேவர் தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னா. சரிங்களா? அதாவது எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத இடத்துல அவங்களுக்கு தண்ணீர், அவங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்கும் போது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. இப்படி எல்லாம் இவங்க நல்லா இருந்ததுனால கொடுத்தாரா? நல்லா இருந்ததுன்னா கொடுத்தாரு? அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பரீட்சையிலாவது அவங்க கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல சரியாயிருவாங்க, அதுல சரியாயிருவாங்க, இதுல திருந்திருவாங்கன்னு சொல்லிதான் கொடுக்குறாரு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. அப்போ அதிகமான பேர் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். இப்ப இந்த ரூம்ல ஒரு 40 பேர் உட்காரலாம் அப்படின்னா, ஒரு 38 பேருங்கிறது இதுதான் அதிகமான. எல்லாரும் அப்படின்னா அந்த 24 லட்சம் பேரும். சரிங்களா? அப்போ முக்காவாசி பேர் எப்படி தந்துருக்கிறாங்க, பிரியமா இருந்தது இல்ல. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, இப்பேற்பட்ட ஜனங்கள் எனக்கு தேவையில்லை. சரிங்களா? ஏன் நமக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தேவன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இது எல்லாம் அவங்களுக்கு எப்படி நடந்துச்சோ அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஆசீர்வாதம்ங்கிறது யாருக்கு? ஃபர்ஸ்ட் மாம்சீக ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அது எப்போ? கீழ்ப்படிய போது. கீழ்ப்படியாத போது என்ன பண்ணிருக்கிறாரு? அழிச்சிருக்கிறார். அப்போ ஒரு புது சிருஷ்டியா வந்த நமக்கு கூட ஆசீர்வாதம்னாலும் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான்? நமக்கு தான். அந்த ஆசீர்வாதம் என்ன பார்த்தீங்கன்னா அழியாம. சரிங்களா? இல்ல அழிவுக்குள்ள போயிருவீங்க அப்படின்றது யாருக்கு தான்? ஃபர்ஸ்ட் அதுவும் நமக்கு. சாவுனா என்னங்கிறத யார் சொல்லி கொடுக்க போறான்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் இல்ல. அங்க ஆபேல் கிடையாது. யாருதான்? நம்ம தான் சொல்லி கொடுக்க போறோம். ஆசீர்வாதமா இருக்கும்ன்றது யார்தான் சொல்லி கொடுக்க போறது? அதுவும் நம்ம தான். அப்போ ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அழிவுக்குள்ள போறதாலும் சரி, யாருதான் முன் உதாரணமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் முன் உதாரணம். சரிங்களா? இப்ப சாகுறது பூராமே சாவு இல்லைங்கிறது நமக்கு மட்டும் நல்லா தெரியும். சரிங்களா? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அப்ப சாவுன்னு என்ன அர்த்தம்? திரும்பி எந்திரிச்சு வர முடியாத ஒரு நிலைமைக்கு பேர் தான் சாவு. ஆனா எல்லாம் எந்திரிச்சு வருவாங்களா? வருவாங்க. நம்ம எந்திரிச்சு வருவோமா? அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன இருக்குன்னா வேணும். அதுக்கு தான் இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? வாசிக்கலாம் அடுத்த வசனம். இல்லங்க, வசனம் இதுல ஒண்ணு இல்ல. இதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதுதான் என்னுடைய ஸ்கிரிப்ட்.
இது வந்து ஒரு வசனத்தை அனுப்பினே போட்டு விட்டாங்க, சகோதரர் கேட்டவுடனே போட்டு விட்டோம். சரி, தப்பா எடுத்துக்க வேணாம். சரி, ஒரு 2-3 கேள்வி தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கேள்வின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு எவ்வளவுதான் கீழ்ப்படிஞ்சாலும், எவ்வளவுதான் பலி செலுத்தி இருந்தாலும் அந்த பலியை தேவன் சில நேரங்கள் அங்கீகரிக்கிறார். அது நம்முடைய மைண்டை பொறுத்து அவர் அங்கீகரிக்கிறார். சரிங்களா? ஏன் சில நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு கூட பதில் வர்றதில்ல அப்படின்னா, நாம பண்ணக்கூடிய ஜெபம் நல்லா தான் வருது. ஏன் நல்லா வருதுன்னா, ரொம்ப வருஷமா பண்ணி பழகிட்டோம், அதனால ஜெபம் நல்லா வருது. ஏன் அதுக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்னா, நம்முடைய மைண்ட் சரியில்லை. அதனால நமக்கு என்ன பண்றது இல்லை, அதுக்கான பதில் நமக்கு வர்றதில்லை. சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு நிறைய படிக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், நிறைய அறிவுகளை தேர்த்தி வச்சுக்கிறோம். நமக்கு பேர் என்னது? வேத மாணவர்கள். வேத மாணவர்கள். அப்படியா? பாட்டு கூட நம்ம பாடுவோம் இல்லையா? கன்வென்ஸ் இல்ல என்ன பாடுவோம்? வாருங்கள் வேத மாணவர்களே, தேவனால் வேதமே ஆனவர்கள். அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? வேதமாவே மாறிடணும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்களே அந்த நிருபங்கள். அப்ப நம்ம தான் நிருபங்கள். புரிஞ்சதுங்களா? அவர் எழுதின நிருபங்கள் என்ன இருக்குது? எப்படி ஒரு மனுஷன், பாவப்பட்ட மனுஷன், பாவப்பட்ட பூமியில பாவிகள் மத்தியில பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுங்கிறத அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அவருடைய நிருபங்கள் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி வாழும் போது என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைய எப்படி ஓவர் கம் பண்றது, இதைத்தான் அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லி. இப்படி பண்ணுனா நம்மளும் நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது என்ன சொல்லலாம்? ஓட்டத்தை முடித்தே எனக்காக என்ன இருக்குது? ஜீவக்கிடம் இருக்கின்ற சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ இந்த அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும் பத்தாது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு போச்சு இல்ல, அறிவு நல்லா இருக்குது. நிறைய சக்தி அறிவு என்ன பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு. இப்ப எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் டிஜிட்டல்ல வந்திருக்கிறதுனால நிறைய உடனுக்குடன் எடுத்து சொல்லிடுறோம். ஆனால் அந்த அறிவு என்ன பண்ணிருது? இருமாப்பை உண்டு பண்ணுது. சரிங்களா? வசனம் மட்டும் சத்தியம் மட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். பின்னாடி என்ன இருக்கும்? பின்னாடி என்ன இருக்கும்? இருமாப்பு தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? வாசிக்கலாம், இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம். இந்த வசனம் என்ன தெரியுங்களா? தெரியாதா? பரவாயில்ல, கவனிச்சுக்கிறீங்க. இப்பதான் பாடத்துக்குள்ளே போறோம். சரிங்களா? பாடத்தை கவலைப்படாதீங்க, சீக்கிரமா என்ன பண்ணிடலாம். ஏன்னா அந்த பாடத்தோட தலைப்பு என்னது? நீங்க என்ன இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்ப முடியும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? சரி, உங்க எதிர்பார்ப்பு என்ன செஞ்சிடலாம், சீக்கிரத்துல பூர்த்தி செஞ்சிடலாம். வாசிக்கலாம். இப்ப நம்ம தூமைக்குள்ள போலாம். ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? சொல்லி பார்த்துட்டோம். அவர் என்ன பண்றது இல்ல, போய் சாப்பிட்டு வான்னு சொல்றது இல்ல. எனக்கு சாப்பாடு நீ அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வானா? நான் சாப்பிட்டு நல்ல நிம்மதியா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, நீ சாப்பிடலாம், முடிஞ்சா நீ என்ன பண்ணு, சாப்பிடுன்னு சொல்லலாம். அடுத்தது, தான் கட்டளைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்கு அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டான். அப்படின்னா இங்க எத்தனை பேர் வர்றாங்க மொத்தம்? அந்த ஊமையில 3 பேரா வர்றாங்க. இல்ல சப்ஜெக்ட் பேசுறவரோட சேர்த்து 3 பேர் சொல்லிட்டீங்களா? சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது பூரா யாருக்கு தான்? நமக்கு தான். 3வது நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல இந்த 2 பேர் யாரும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரன். ஏன் அப்படின்னா இதுல ரொம்ப பரிதாபமா இருக்கக்கூடிய யாரு? ஊழியக்காரன் தான். அவர் வேலைக்கும் போகணும், வீட்டுல சாப்பாடும் செய்யணும். அந்த சாப்பாடு அவரு சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடு யாரு கொடுக்கணும்? வீட்டுல இருக்கவர் கொடுக்கணும். இல்ல இது வீட்டுல நடந்த சம்பவம் கிடையாது, இது ஊமையில சொல்லப்பட்ட சம்பவம். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா உங்க வீட்டுல இப்படிதான் நடக்குது போல தெரியுது, அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம். சரிங்களா? ஏன்னா நாங்க போறதே 11:30-12 மணி ஆயிரும். அதனால அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப யார் அந்த ஊழியக்காரன், யார் அந்த எஜமான்?
அப்படின்னா ரொம்ப அந்த எஜமான் கொடூரமானவரா? நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம், நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஊழியக்காரன் யாரு வீட்டுக்குள்ள போறான்? எஜமானுடைய வீட்டுக்குள்ள போறார். வீட்டுக்குள்ள போய் எஜமானுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாட்டை அவர் என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. எங்கேயாச்சும் இன்னைக்கு நம்ம வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகள்ல வந்துட்டு ஓனரு எப்பா என் வீட்டுக்குள்ள போய் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றாரா? என்ன பண்ணுவாரு? நம்ம போனோம்னா கூட செக்யூரிட்டியே விட மாட்டார் நம்மளுக்கு உள்ளுக்க. அப்புறம் எங்கிட்ட ஓனர் உள்ளுக்க வருது. சரிங்களா? இந்த எஜமான் என்ன பண்ணிட்டாருன்னா எதுவுமே பண்ணல, சாப்பாடு வேணும் அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இந்த ஊழியக்காரன் என்ன பண்றாரு, இந்த டயத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சு வேற வச்சிருக்கிறார். நேர போறார், இவருக்கு பிடிச்ச சாப்பாடை ரெடி பண்றார். இவரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவர் பார்த்து சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, அது சாப்பிடுறாரு. அப்படின்னா இந்த ஊழியக்காரன் யார்? இந்த எஜமான் யார்? ஊழியக்காரர்கள் யார்? வேலை செய்யறாங்க. ஆனா அந்த வேலை செஞ்ச வேலைக்கு நன்றிகளை எதிர்பார்க்கறது இல்ல. வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 17 வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 17 அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இப்படி யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை சொல்றதா இருந்தா அவரு செஞ்சு காமிச்சு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டாரு. இப்ப இந்த வார்த்தையை சொல்றதா இருந்தா யார் மட்டும்தான் சொல்ல முடியும்? நமக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை. நாம எவ்வளவு வேணாலும் ஊழியம் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணியிருந்தாலும் கூட நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நான் தெரியுங்களா, இவ்வளவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சொல்றது என்னன்னா, நான்லாம் இந்த வேலையை செய்யறதுக்கே தகுதி இல்லை, இந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம். அவங்கதான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க. இவங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க செய்ய வேண்டிய கடமை மட்டும் தான் செய்யறாங்க, அதுக்கு பிரதிபலன் என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்கறதே இல்ல. இந்த மாதிரி தான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய இடங்களுக்கு சத்தியத்துக்கு போலாம், நிறைய இடங்கள் ஊழியம் பண்றதுக்கு உதவி பண்ணலாம், சகோதர சகோதரிகளை கவனிக்கலாம், சரிங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ராஜ்யத்துக்கும் என்ன செய்ய வேணாம்? அப்ப எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குதா? என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? பாத்தீங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாகணும். செத்தாத்தானே போக முடியும். சாகாம ஒண்ணுல ஒரு 90 வயசுக்காரருக்கு போயிட்டு நீங்க எங்கெங்க போக விருப்பப்படுறீங்க? நான் செத்தா எல்லாரும் அதை நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, அப்புறம் என்ன, அடுத்த வேலை பார்க்க வேண்டியதானே? அடுத்த வேலை என்னது? போய் சாக வேண்டியதானே? போய் உடனே செத்துருவாரா? அவரு செத்துருவாரா? நான் இருக்கடா போய் சாக, நீ போய் சாகு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, சாகணுங்கிற ஆசை யாருக்குமே என்ன செய்யறது இல்ல, வர்றது இல்ல. நமக்கு வரணும், சரிங்களா? நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு உள்ளார ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பேரு பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் தான் நம்மளை சாகிறதுக்கே விடுறது இல்ல. சில நேரங்கள் கிறிஸ்துவுக்காக சாக விடுறது இல்ல, சரிங்களா? அவனுக்காக வாழ வச்சுட்டு இருக்கிறான். எதுக்கு? நிறைய அக்கிரமம் பண்ணுப்பா, நல்லா டெவலப் பண்ணு, நல்லா கெட்ட பேர் வாங்கு, சரியா? எவ்வளவுக்கு நீ ஊழியம் பண்ணையோ அந்த அளவுக்கு நீ கெட்ட பேர் வாங்கு. அப்படி வாங்கினாத்தான் நீ யாரு? நம்மாளு. யாராலு? நம்மாளு. அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனை ஏற்கனவே கொன்னுட்டோம். ஆனா அந்த கிரியை மட்டும் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, வந்து நம்மளை சாக விட மாட்டேங்குது. இப்ப அதைத்தான் சாகடிக்கணும். அதை சாகடிச்சிட்டோம்னா நாம எப்படி ஆயிரும் தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நம்மளை பத்தி பேசு. இன்னைக்கு நமக்கு அட்ரஸ் இருக்குதா? யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு? உஷாராத்தே இருக்கிறாங்க. இல்ல அது வேற விஷயம். இல்ல பரலோகத்துக்கு கூட இங்க செத்தாத்தான் நாங்க போக முடியும். அப்படின்னா பரவாயில்ல, உண்மையிலேயே உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வெரி குட் சொல்லிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா
சொந்த வீடு நிறைய பேர் 2 கை தூக்குறலாம், ஏன்னா 2 வீடு இருக்குதான், 2 கை தூக்குங்களாம் உண்டு. சோ இங்க நமக்கு எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. நம்ம வந்து இங்க பர்மனன்ட் இங்க கிடையாது. இந்த டெம்பரவரி லைஃப்ல என்ன பண்ண போறோம், ஒரு பர்மனன்ட் லைஃப் நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம அழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவன் இந்த பூமியில கொடுத்திருக்க எல்லா விஷயமும் நமக்கு இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி யோசிக்கும் போதுதான் அதுக்காக உடனே தோணும். அப்போ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயத்த யார் நல்லா பண்ணுவா? சாத்தான் தெளிவா பண்ணி நமக்கு கூடுகைக்கு வரவிடாம பண்ணிடும். இல்ல வேற என்ன பண்ணுவான், அவனுக்கு பிரியமானவங்க கூட சேர்ந்து பாப்பா அப்படின்னு சொந்தக்காரங்க, தாய் மாமே, இதெல்லாம் எங்க ஊர்ல பக்கம் நடக்கும், உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்களா சிட்டில இருக்கனால உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வேற விதமாலாம் மைண்ட வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு நடக்கும். இது எல்லாத்தையும் ஜெயிச்சு வரக்கூடியதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டி. அப்ப அந்த விதைச்ச விதை வந்து எப்படி முளைச்ச வருதோ, எல்லா விஷயத்தையும் தாண்டி வருதோ, அந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டியுடைய வளர்ச்சி வந்தா மட்டும்தான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும். அப்போ இவ்வளவு விஷயங்களை பண்ணினாலும் நம்ம யாரு தான்? அப்பிரயோஜனமான ஊழியர்கள். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இல்லை. முன்னாடி ரைட்ஸ் இல்ல, இப்ப தகுதி இல்லை. சரிங்களா? உரிமைக்கும் தகுதிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம தகுதிப்படுத்தினாதான் உரிமைக்காரர்களாக மாற முடியும். தேவன் உரிமைக்காரர்களை ரெடி பண்ணாரு, அவங்க தகுதி இல்லாம போச்சு. இப்ப நம்மளை தகுதிப்படுத்திட்டு என்ன பண்ணணும்? அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் நாவிக்கான உரிமையை என்ன பண்ணணும்? வாங்கணும். அந்த உரிமையை நம்ம வாங்கினோமா? லைசன்ஸ் போட்டோமா இல்லையா? எப்ப போட்டிருக்கிறோம்? அது எல்லாரும் மட்டும் தான் போட்டிருக்குது. சரிங்களா? அடுத்து பேஜ் போடணும், அடுத்து ஹெவி போடணும். அப்பதான் நிறைய பேசஞ்சர் என்ன பண்ண முடியும், கூட்டி போக முடியும். புரிஞ்சுக்கலாம்? அந்த பொறுப்பு நான் யாருக்கிட்ட இருக்கு, நமக்கு இருக்குது. அப்போ ஒரு புது சிருஷ்டி என்னத்தை எதிர்பார்க்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பா இருக்கு. நான் பேசுற தமிழ் புரியுதுங்களா? ஒரு புது சிருஷ்டி எதை எதிர்பார்க்கணும்னா, அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுங்கிறத எதிர்பார்ப்பா இருக்கணும். அப்ப இந்த பூமியில நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. குழந்தை என்ன பண்ணும்? எதிர்பார்க்கு அப்பாட்ட ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும், நமக்கு போக்குவரத்துக்கான பைக்கு மொபைல் எது வேணாலும் கிடைக்கும். ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட எதிர்பார்க்கணும், பெத்தவங்கள்ட்ட. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு பெத்த பிள்ளைகள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்லா கீழ்ப்படியணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், வேலை பார்த்து கடைசி காலத்துல ஒரு வாய் பிரியாணியாவது போட மாட்டான். பிரியாணியா? கஞ்சி. பாத்தீங்களா? கஞ்சி. அது கஞ்சியாவது, ஏன்னா கஞ்சினா சாதாரண நினைச்சிருக்கிறீங்க. கஞ்சி குடிக்கணும்னா ஒரு நாள் வெயிட் பண்ணணும். பிரியாணினா 10 நிமிஷத்துல கிடைச்சிடும். வெறும் பழைய சோறு சாப்பிடனா ஒரு நாள் வெயிட் பண்ணாதான் பழைய சோறுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்போ ஒரு நேரம் நமக்கு என்ன கிடைக்காது? கஞ்சி கிடைக்காதான். இதே ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கான்னு வச்சுங்களேன், அவங்க குழந்தை என்ன பண்ணுவாங்க? பீஸா பொறுக்கிற குழந்தை பிறந்தோடனே பாரு இன்ஜினியர், எப்படியாச்சும் ஒரு இன்ஜினியர் ஆக்கிடும். இதே ஒரு மாமா பாப்பாரு, இவனை எப்படியாச்சும் ஒரு டாக்டர் ஆக்கிடும். அப்படிதான் போகும். இதே வந்துட்டு நம்ம ஊர்ல ஒரு குழந்தை படிச்சு என்ன சொல்லுவாங்க? அப்பா கொல்லி ஓடுறதுக்கு ஒரு பையன் வந்துட்டான். அடுத்து அம்மா என்ன சொல்லுவாங்க? பிச்சை எடுத்தாவது எனக்கு எப்படியாச்சும் கஞ்சி ஊத்திடுவான். நம்மளால கூட மைண்ட் இப்படி, வெளிநாட்டுல கூட மைண்ட் அப்படி. அப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இதே வந்துட்டு ஒரு மனைவி கணவன்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்ல ஒரு அன்பா இருக்கணும், அதே சமயத்துல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன பண்ணணும்? வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதே கணவன் வந்துட்டு மனைவிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் சொல்றத பூரா கேட்க நடப்பாங்க. அது ஃபெயிலியர் தான், அது வாய்ப்பு இல்லை. கணவன் வந்து சொல்றத பூரா கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன ஆகுறது இல்ல, சில நேரங்கள்ல பாருங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வாழைப்பூ மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்துல சொல்லும் போது சூரியகாந்தி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்த சொன்ன உடனே அப்படியே வாழைப்பூ மாதிரி ஆகி போச்சு முகமெல்லாம். அப்போ ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு புது சிருஷ்டி மட்டும் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த உலக பிரகாரமான மனுஷன் எதிர்பார்க்கிறத காட்டிலும் இது வித்தியாசமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும். அதுதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல பார்த்தோம்ல ஒரு சுபாவம். இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய அத்தனை ஊமைகளையும் அந்த ராஜ்யத்தின் ரகசியத்துக்குள்ள ஒரு விஷயத்தை உள்ள
ஒன்று வச்சிருக்கிறார். அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவாபம். அந்த சுவாபம் எப்படி ஆகணும்னு பாத்தீங்கன்னா தெய்வீக சுவாபமா மாறணும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கிறார். அப்போ இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்காக. அதனாலதான் வாசிக்கும் போது 145 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 145 5வது வசனம். எல்லா ஜீவன்களிலும் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் அப்போ கொடுக்கிறீர். எல்லா ஜீவனுமே, மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லாம் எதையாச்சும் எதிர்பார்த்துட்டே இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வீட்டுல ஒரு மாடு ஒரு ஆடு எல்லாம் வளர்க்குறோம், ஏதாச்சும் ஒரு மிருகங்கள்லாம் வளர்க்குறோம், என்ன பண்ணும்? டயத்துக்கு சாப்பிடலாம், கத்திரும், அது சவுண்ட் கொடுத்துரும். அந்த மாதிரிலாம் எல்லாமே எதிர்பார்க்குது. நம்ம ஏதாச்சும் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போனா பின்னாடி என்ன வந்துடும்? நாய் வந்துடும், பூனை எல்லாம் வந்துடும், இந்த மாதிரிலாம் வந்துடும். அப்ப எல்லாம் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்துட்டே இருக்குது. ஆனா தேவன் என்ன பண்ணா, அது அதனுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணிடுறாரு, கரெக்டா சாப்பாடு கொடுத்து போயிட்டு இருக்கிறார். நமக்கும் ஏற்ற காலத்துக்கான சாப்பாடு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது 100% நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் மூலமா மட்டும்தான் என்ன பண்ணிருக்கிறது, கிடைக்குது. சரிங்களா? அது அந்தந்த காலப்பகுதியில அந்த வெளிச்சம் கூட கூட நமக்கு சத்திய வெளிச்சம் என்ன பண்ணிட்டே வருது. எப்படி அந்த சூரியன் எப்படியோ அது மாதிரிதான். சரிங்களா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்றார். எப்படி சொல்றாரு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கலாம். வெளிப்படுத்தலாகவும் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப நான் என்ன பண்றேன், நீங்க நான் எங்க அப்பாவோட சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்டு கர்த்தருக்கு பக்கத்துல இருக்கணும், கர்த்தர் நினைக்கிற மாதிரி இருக்கணும். நான் எப்படி நடந்தாலும் என்னைய மாதிரியே இருக்கணும். இதுதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் நான் எப்படி ஜெயிச்சிருக்கனோ நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:26. 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், அந்த யூத ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து பிரசவம் பண்ணக்கூடிய விஷயம், அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர் நிறைய அற்புத அடையாளங்கள் செய்யறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து ஒருவேளை எதிர்பார்க்கிறவரா இருந்திருந்தா, ஒருத்தரை சுகப்படுத்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கலாம், இப்படி நான் உங்களுக்கு சுகப்படுத்திருக்கேன்ல, ஒரு புகழ மாட்டாங்களா, இல்ல சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா, இல்ல நீங்க பண்ணக்கூடிய பிரசங்கம் நல்லா இருக்குது, இப்படிலாம் அப்படி என்னைக்காச்சும் அவர் என்ன பண்றது இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட எத்தனை குரூப் போச்சு, நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். 4 வகையான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனாங்கன்னு பாக்குறோம். யார் யார் அது? இந்த குரூப் சாப்பிட்றதுக்காகவே போனது ஒண்ணு, 2வது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே போனது ஒண்ணு, அந்த மாதிரி சுகம் பிளஸ் அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், அவங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. 4வது உண்மையான சத்தியத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள். இதுல இயேசு கிறிஸ்து இந்த 4 வகையான ஜனங்களுடைய மைண்டையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லா ரீட் பண்ணிட்டார். அப்படி ரீட் பண்ணனாலதான் அங்க அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவங்க கிட்ட எந்த விதமான எதிர்பார்த்து ஒரு பார்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு பார்க்கல. வாசிக்கலாம். அதுல 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்போ இவங்களுக்கு பார்த்தா தான் விசுவாசிப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு அவர் மைண்ட் நல்லா ரீட் பண்ணாலும் அவர் கரெக்டா கண்டுபிடிச்சார். இந்த ஜனங்கள் இப்படித்தான் தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும். அப்படி சொல்லியுமே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி அப்படி. இதுதான் அவங்களுடைய மைண்ட். சரிங்களா? வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னாங்க. பாத்தீங்களா? இது பேதுரு மட்டும் சொன்ன விஷயம் கிடையாது, எல்லா சீசர்களும் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களோட வரேன். அப்ப இயேசு கிறிஸ்துவோட மைண்டு கடைசி நேரத்தை எனக்கு ஒரு ஆறுதலா யாராச்சும் இருந்திருக்கலாமே, அப்படி கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அந்த அத்தனை சீசர்களுடைய மைண்டையும் அவர் ரீட் பண்ணாலதான் அவர் கரெக்டா என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் கிடையாது, எல்லாருமே என்ன பண்ணிருவீங்க, என்னை விட்டு போயிருவீங்க. அப்ப அவருக்கு எதிர்பார்க்கணுங்கிற எந்த அவசியமும் அவருக்கு இல்ல. சரிங்களா? அதனால வாசிக்கலாம். அடுத்து 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 59வது வசனம். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, ஐயாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான்.
அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு மட்டும் சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. சீசர்கள் அங்கங்க பார்ப்பாங்கல்ல, எல்லாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சில ஓடி ஒளிஞ்சுட்டாங்கன்னா அந்த சேவகர்களுடைய கண்கள்ல படாத அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா தூரமா இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமா திட்டதெல்லாம் நம்ம என்ன நிறைய பாடங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை நான் அறியல. அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுச்சு, சேவல் கூவுது. அப்போ எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிட்டாங்க. அது எப்படி போட்டுக்கணும் பாருங்க, துண்ட காணா துணிய காணான்ற மாதிரி அத்தனை விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த தன்னுடைய உயிர் மேல இருந்த பயம், நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவாங்களோ, அப்ப தனக்கு இருந்தக்கூடிய அந்த உலக பிரகாரமான ஒரு விஷயத்த கொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, மைண்ட் வரல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே விஷயத்தை தான் இன்னொரு உதாரணம் எடுத்தவங்க பார்த்தா எங்க எடுத்துக்கலாம், தானியேல் புத்தக இடத்துல வாசிக்கலாம் சீக்கிரமா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை அணிந்து கொள்வதும் இல்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். கிளியரா சொல்றாங்க பாருங்க. நான் 3 பேர், நீங்க காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, நாங்க வணங்குற கடவுளை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், வணங்குவோம். அது உங்களுக்கே தெரியும். சிலையை வணங்க மாட்டோம்னு யாருக்கு தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். எங்க கடவுள் வந்து எங்களை காப்பாத்துவார், காப்பாத்தாம போனோம் அப்படின்னா இவங்கள்ட்ட ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருந்துச்சா? எந்த ஒரு மனநிலைமையில இந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புன்றது நமக்கு உண்மையிலே தெரியாது. இவங்களுக்கு தேவன் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா விசுவாசத்துக்கெல்லாம் இவங்கள வந்து என்ன சொல்றீங்க, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படியணும், ஒரு மனுஷன் அப்படி நின்னா எப்படி நிக்கிறன்றதான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த 3 பேர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அதனாலதான் நாங்க வணங்க மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து எப்படி எங்களை வணங்க சொல்றீங்க? வணங்க மாட்டோம், எங்க கடவுள் காப்பாத்தான் போனாலும் பரவாயில்ல. அப்போ அங்க பேதுருவை பத்தி பேதுருகிட்ட என்ன சொல்றாரு, நீ மறுதளிச்சிருவேன்னு சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, ஆனா மறுதளிச்சார். அவர்கிட்டதான் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆடுகளை ஒரு சபைக்கு எல்டர் யார் தான், எல்டராவே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்படின்னா முன்னாடி இருந்த மனநலம்ங்கிறது வேற, நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடிங்கிறது வேற. வந்ததுக்கு அப்புறம் கூட சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா சில பேர் 50வது வயசுல வந்திருப்பாங்க சத்தியத்துக்குள்ளார. 50 வருஷத்து பழக்கம், 50 வருஷத்து பழக்கத்தை என்ன பண்ண முடியாது சில நேரங்கள்ல. ஆனா மோசமான விஷயத்த பண்ணிடலாம். மோசமான விஷயத்த என்ன பண்ணிடலாம், உடனே விட்டுறதுக்கு நல்ல விஷயம். அது விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. சிலது இல்லைங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டணும்? கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டம் சரியா இருக்குமா? ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு வச்சுக்கலாம், அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த 1 வாரம் பாத்துக்கிடுவான், அப்புறம் அடுத்த மாத்திரை வந்துட்டு இன்னும் 1 வாரம் கழிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னா கரெக்டா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன், தப்பா நினைச்சுக்கலாம். கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் வந்து சொல்றாரு, எப்ப அந்த மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை வந்து நான் விரும்பிட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு திருமணமானதுக்கு அப்புறம் அந்த சகோதரிட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்த சகோதரி ஏத்துக்குருவாங்களா? ஏத்துக்குருவாங்க. இதே மாதிரி இந்த சகோதரி சொல்றாங்க, என்ன ஆகும், என்ன வேணாலும் ஆகும். புரிஞ்சதுங்களா? அப்போ இது மாதிரிதாங்க தப்பும். நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தப்ப பூரா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுதான் அர்த்தம். நம்ம வந்து அப்படிலாம் நிப்பாட்ட என்ன ஆகும், உடனே நிப்பாட்ட என்ன ஆகும், வருமானம் போயிட்டு போட்டோம். நீங்க மதுரைன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, வாடகை கொடுக்கறது நாங்க தானே அப்படிங்கிறீங்களா? உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைங்க இத நீங்க பண்ணி பாருங்க, அதுக்கு உண்டான ஆசீர்வாதமே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த லாபத்தை வேற ஒரு லாபத்தை என்ன பண்ணுவாருன்னா தேவன் வேற மூலியமா அதை கொண்டு வந்து கொடுத்துருவார்.
இல்லைன்னா ரெட்டிப்பா உங்களுடைய உண்மையான வேலையிலே ரெட்டிப்பா கொடுக்கறதுக்கும் தேவன் அந்த வழிவாய்ப்புகளை பண்ணுவார். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, அதுக்குண்டான விஷயத்த நீங்க பண்ணுங்க, இதை பூரா அவர் கொடுத்து. இதுல விசுவாசம் இருந்தா கண்டிப்பா நடக்கும். விசுவாசம் இல்லாதவனுக்கு எதுவும் கூடாது. விசுவாசம் உள்ளவங்களுக்கு எல்லாமே கூடும். சரிங்களா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 24 லூக்கா 24 21 அவரே இஸ்ரேலை ரட்சிப்பாளர் என்றும் நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் நாம் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இல்லங்க, அந்த வசனம் தப்பா போட்டிருக்கிறாங்க. இந்த வசனம் இல்ல, இதுக்கு அடுத்த வசனம் தான். அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பிக்க. அப்போ நமக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா அர்த்தம்? நாம மத்தவங்ககிட்ட வாங்குறதுன்னு அர்த்தம். கரெக்டா? எதிர்பார்ப்பு அப்படின்னா நாம மத்தவங்கள்ட்ட வாங்குறது. கொடுக்கறதுங்கிறது மத்தவங்களுடைய எதிர்பார்ப்ப நிறைவேற்றுறது. இப்போ நாம இதுல எந்த கேட்டகரி? சரிங்களா? அப்போ ஒரு புது சிருஷ்டியோடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, வாங்கக்கூடாது, கொடுக்கணும். எதை? அடுத்தவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும். நம்ம சொந்த சகோதர சகோதரிக்காக தன்னுடைய ஜீவனமே என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நமக்கு ஏற்கனவே ஜீவன் கொடுத்துருக்கிறாங்க இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நாம வாங்குறதுக்கு வரல, கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். சில நேரத்துல வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் அநேக விதமான துன்பங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஏளனமான பேச்சுக்களையும் என்ன பண்ணிருக்கிறோம்? வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். அதை வாங்கிட்டு எதை கொடுக்கணும்னா அன்பையும் கீழ்ப்படிதலையும், வேற என்ன கொடுக்கலாம்? தாழ்மை. சில மைகள்லாம் இருக்குது, அந்த மையெல்லாம் நிறைய கொடுக்கலாம். சரியா? சில மை என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அது நமக்குள்ள வரவே கூடாது. முதல்ல வரக்கூடாத மையும் இருக்குது, கொடுக்க கூடாத மையும் இருக்குது, நமக்கு தேவைப்படக்கூடிய மையும் இருக்குது. இந்த மை எது எதுங்கிறத நீங்களே பிரிச்சுக்கங்க. ஏன்னா பிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது ரோமர் 12:10. ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருக்கு, கணம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கணம் பண்ணுகிறது என்ன பண்ணுங்க, முந்திக்கங்க. ஒருத்தவங்க உடம்பு முடியல, விசாரிங்க. எனக்கு அவர் விசாரிக்காம போயிட்டாரு, யோசிக்காதீங்க. நமக்கு யார் விசாரிக்காம போனாங்களோ அவங்களத்தான் முதல் போய் பார்க்கணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? நம்மகிட்ட பேசலையா, நீங்க போய் பேசுங்க. நமக்கு அவர் சாப்பாடு, நீங்க சாப்பாடு கொடுங்க. நமக்கு ஒரு கண்ணை குத்திட்டாங்களா, 2 கண்ணை குத்திடாதீங்க. சரிங்களா? அதை பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க. இதுதான் விஷயம். அப்போ இது எல்லாமே யார் முன்னாடி பண்றாங்களோ, அதனாலதான் நம்முடைய காரியமா யார் போவான்னு சொன்ன உடனே இதோ நான் போறேன். முன்னாடி எதுக்கு வந்து ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்தார். அந்த ஜீவனை நம்மளே முன்னாடி போய் என்ன பண்ணணும்? ஜீவனவே கொடுக்க வந்திருக்கிறோம். அன்பு கொடுக்க மாட்டோமா? சகோதரனுக்காக நேரத்தை கொடுக்க மாட்டோமா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கொடுக்கணும். சரிங்களா? வாசிக்கலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும். இதுதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான ஒரு பிரமாணம். சரிங்களா? அப்ப நம்ம யாருக்கு என்ன பண்ண விரும்புறோமோ, நமக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கிடைக்கணும்னு விரும்புறோமோ, அது மத்தவங்களுக்கு போய் சேரணும்னு நம்ம விரும்புவோம். இதுதான் விஷயம். அப்ப இதத்தான் இந்த ஒரு ஊமைக்குள்ளார எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமாக்கக்கூடிய நமக்கும் தேவனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? தெரியும். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணா நம்ம வேலை பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்து வேலை பார்த்தாரா? பார்த்தார். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேலை பார்த்ததுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? அந்த எஜமான் பார்த்து எதை கொடுத்தாலும் ஓகே. இதுதாங்க ஒரு கீழ்ப்படிதல்ல ஒரு புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா இவங்கதான்.
பலனை உலகத்துல கூட சொல்றேன், கடமையை செய் பலனை எதிர்பார்ப்பா. இதெல்லாம் நல்லா சொல்றான், ஆனா எதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்முடைய வேலை என்னன்னா கீழ்ப்படுத்தி நடக்கிறது. சொல்றார், அவருக்கு என்ன தேவைங்கிறத செய்யறோம், செஞ்சா கொடுக்குறோம், கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நன்றி சொல்வார்னு கூட எதிர்பார்க்க கூடாது. நம்ம தேவன் நான் சொன்ன மாதிரி நடந்துட்டப்பா உனக்கு ரொம்ப நன்றின்னு தேவன் நம்ம சொல்லணுமா? அப்படி எதிர்பார்ப்பு இருக்குதா நமக்கு? அப்படிலாம் எதிர்பார்ப்பு இல்ல, இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை கொடுத்ததே பெரிய விஷயம். சரிங்களா? நம்மளாம் வசனம் சொல்லும் போது நமக்கு நிறைய தெரியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வேற என்னது அந்நியரும் பரதேசிகளும் தேவன் அற்றவர்கள், நமக்கு கடவுளே இல்லைங்க அந்த பூமியில. சாமி கும்பிடுறதுக்கு போனோம்னா கும்பிடுறதுக்கு கடவுள் இல்லை. இந்த மாதிரிதான் நம்ம இருந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு தான் ஒரு தகுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என்ன பண்ணு, அப்பா பிதாவேன்னு சொல்லிக்க. அதுவும் நாமளா போய் அப்பா உங்களுடைய வேலையை நான் செய்ய வரேன் அப்படின்னு என்னைக்கு சொன்னமோ அன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப நீ என்னை அப்பான்னு சொல்லிக்கன்னு அந்த தகுதிப்படுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அப்பா கிட்ட எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது. நாம எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் ஊழியம் பண்ணாலும், நாம எப்பவுமே சாகுற வரைக்கும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் தான். இந்த மைண்ட் இருந்தா தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த ஒரு தெய்வீக சுபாவத்தை என்ன செய்ய முடியும், அடையும். அவர் இயேசு கிறிஸ்து எதையும் எதிர்பார்க்காதனாலதான் தேவன் எதிர்பார்த்த இந்த பூமியில செஞ்சு முடிச்சார். அப்படித்தான் நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஒரு பாடத்துல தேவன் இதைத்தான் நமக்கு என்ன பண்ண வரார், சொல்ல வரார். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் 1000 துதி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளையும் ஏற்படுத்துகிறேன். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.